ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காணொளியில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது வந்து திருவள்ளுவர் வந்து அழகாக சொல்லியிருப்பாரு. நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது வந்து நம்ம வந்து இருக்கிறவங்களா இருந்தாலும், அதாவது வந்து எந்த பொருள் நம்மகிட்ட இருந்தாலும் இல்லை அப்படின்னாலுமே நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து நன்றி உணர்வோடு இருக்கணும். அதாவது வந்து எத்தனை பேர் வந்து ஸ்ரீ ஆசான்ஜி அவர்கள் சொன்ன மாதிரி, எத்தனை பேர் வந்து இந்த உலகத்துல இருந்து பிறக்கல, இந்த அழகு நம்மலாம் வந்து பூக்களுடைய அழகு, அந்த அந்த அருவியிலிருந்து அந்த தண்ணீர் வழியிறதா தண்ணீர் கொட்டுறதா இருக்கட்டும், அந்த தண்ணி வந்து கடல்ல இருக்கக்கூடிய அந்த அலைகளினுடைய அழகுகள், அந்த மாதிரி வந்து இயற்கையினுடைய அழகுகள் நம்ம வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அழகான ஃப்ரெண்ட்ஸு, அழகான சொந்த பந்தங்கள், அழகான அம்மா அப்பா, ஒரு அழகான நட்பு, நல்ல கூட பிறந்தவங்க, நல்ல சொந்தக்காரங்க அப்படின்னு நம்ம நிறைய உறவுகளோடும், நல்ல இயற்கையோடும் அது சொல்கிறப்பே வந்து கண்ணில் ஒரு கண்ணீர் வருது. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த உலகத்தில் இந்த பூமியில் வந்து நம்ம வந்து இருக்கோம். ஸோ வந்து அந்த மாதிரி நம்ம வந்து இருக்கோம் அப்படின்றப்ப நம்ம வந்து இந்த இயற்கைக்கு வந்து நன்றி உள்ளவங்களா இருக்கணும். எப்படி அப்படின்னா, இந்த இயற்கைக்கு வந்து நம்மலாம் வந்து நன்றி சொல்லணும். என்ன என்ன சொல்லணும் அப்படின்னா, அதாவது வந்து நம்ம அம்மா அப்பாவை பார்த்து நீங்கள் வந்து என் கூட இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. யூ ஆர் மை பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஆசான்ஜி சொல்கிறாரு. அதாவது வந்து இப்போ வந்து இது வந்து நான் வந்து அவர் சொல்கிறத நான் வந்து மற்றவங்க சொல்கிறத சொல்கிறேன் அப்படின்ட்டு இல்லை. இப்போ வந்து இல்லாதவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு நல்ல தண்ணியை கொடுத்ததுக்கு நன்றி. இப்போ வந்து அம்மா அப்பா இல்லாதவங்கள, உறவுகள் இல்லாதவங்க என்ன சொல்லலாம், நல்ல தண்ணியை கொடுத்ததுக்கு நன்றி. அதாவது வந்து உறவுகள் இருக்கிறவங்கள விட உறவுகள் இல்லாதவங்க வந்து நல்ல பலமானவங்களா இருப்பாங்க. ஏன்னா வந்து உறவுகள் இருக்காங்க அப்படின்னா, உறவுகள் வந்து நம்மள பார்த்துக்குவாங்க, செஞ்சுக்குவாங்க அப்படின்ட்டு வந்து உறவுகள் இருக்கிறவங்க வந்து அசால்ட்டா இருந்துருவாங்க. ஆனா உறவுகள் இல்லாதவங்க வந்து நம்மள நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம தான் வந்து செதுக்கிக்கணும், நம்மள நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்குள்ள என்ன டேலண்ட்ஸ் இருக்கு, அவங்களுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்குவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? அந்த மாரி வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ வந்து உறவுகள் இருக்கவங்கள விட உறவுகள் இல்லாதவங்க தான் நான் வந்து ரொம்ப பிளஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். தன்னை அறிகிற அறிவு வந்து யாருக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரமா வந்து ஈஸியா வந்து கிடைச்சிராது. அத வந்து அவங்களுக்கு கடவுள் குடுத்துருக்காங்க அப்படின்னா, கடவுளுக்கு வந்து அவங்க வந்து நன்றி உணர்வோட கண்டிப்பா வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ வந்து நம்ம பார்க்குற சாப்பாடு, என்னோட நீங்க மூச்சு காத்து தந்துறீங்க நன்றி. என்னுடைய உணவு, உடை, இருப்பிடம் எல்லாத்துக்குமே நன்றி அப்படி சொல்லி வந்து நம்ம வந்து கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்ல, இப்போ உறவுகள் இருக்கவங்க வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதே மாரி உறவுகள் இல்லாதவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க. அதாவது வந்து இருக்கிறவனுக்கு இருக்கிறது தான் சொந்தம், இல்லாதவனுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே சொந்தம் அப்படி சொல்லுவாங்க. அதே மாரி அந்த ஒருத்தர் வந்து தனியா இருக்காரு அப்படின்னா, அவருக்கு வந்து அம்மா, அப்பா இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே இல்ல, ரிலேட்டிவ்ஸ்லாம் யாருமே இல்ல, அவருக்கு வந்து சொந்தம்னு யாருமே இல்ல அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து சொந்தமானவங்க தான். ஸோ வந்து உறவுகள் இருக்கிறவங்கள விட உறவுகள் இல்லாதவங்க தான் வந்து நெறைய வந்து ஒரு இன்டைரக்ட்டா வந்து நெறைய ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லாதவங்ககிட்ட தான் நெறைய இருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அதுதான் வந்து 100க்கு 100% உண்மை. சரிங்களா? அதனால வந்து யார் யாருக்கு என்னென்ன விஷயம் கிடைக்குதோ, கிடைச்ச விஷயத்துக்கு இருக்கிற விஷயத்துக்கு நன்றி சொல்லணும். இல்லாத விஷயத்துக்கு நம்ம வந்து நம்மகிட்ட இல்லாத விஷயம், நம்மள விட்டு போன விஷயத்த பத்தி நம்ம வந்து கவலைப்படுறோமே தவிர, நம்ம இருக்கிற விஷயத்துக்கு வந்து நம்ம நன்றி சொன்னோம் அப்படின்னா, நம்மளுக்கு இல்லாதது கூட, நம்மளுக்கு வேணுன்றது கூட நம்மள தேடி வரும் அப்படின்றது தான் வந்து 100க்கு 100% உண்மை. சரிங்களா? அதனால வந்துட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, இருக்கிற விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. யூ ஆர் மை பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லி பழகுங்க அப்படின்னு ஆசான்ஜி சொல்றாரு. சரிங்களா? ஆசான்ஜின்றது ஒரு ஒரு நல்ல ஒரு மதிப்பிற்குரிய நபர். அவர் வந்து நல்ல ஒரு கருத்துக்களை சொல்பவர். சரிங்களா? அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, யூ ஆர் மை பிளெஸ்ஸிங். நீ தான் என்னுடைய ஆசீர்வாதம். நீ இருக்கிறனால தான் நான் நல்லா இருக்கேன். எனக்கு எத்தனை பேருக்கு வந்து அம்மா, அப்பா கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது, அண்ணன், தம்பி கிடையாது, அக்கா, தங்கச்சி கிடையாது. நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்க கையில பிடிச்சிட்டு சொல்லுங்கன்னு சொல்றாரு. சரிங்களா? இந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது, நான் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி அடிக்கடி உங்களுக்குள்ள சொல்லிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது வந்து இப்போ புத்தகங்கள் எழுதுறதா இருக்கட்டும், பேச்சுக்களா இருக்கட்டும், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நல்ல பழக்கத்த பத்தியே சொல்லுவாங்க. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? அன்பா இருங்கன்னு சொல்லுவாங்க. நல்ல பழக்கம், நல்ல பாசமா இருங்க, நன்றி உணர்வோட இருங்க, மத்தவங்களுக்கு மன்னிப்பு கொடுங்க. இந்த மாரி நெறைய வந்து சுயநலம் இல்லாம இருங்க. இந்த மாரி சொன்ன கருத்தே தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து ஒரு சிலர் வந்து அதாவது வந்து இந்த உறவுல தாய் தந்தை உறவு, ஆம் தாய் மகனுக்குள்ள உறவு, தாய்
பொண்ணுக்கு உள்ள உறவு, தந்தைக்கும் பொண்ணுக்கு உள்ள உறவு, இந்த மாதிரிலாம் வந்து ரிலேஷன் பற்றி சொல்லுவாங்க. நிறைய பேர் நிறைய விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அதாவது புத்தகங்களாக இருக்கட்டும், அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் சொன்னதே தான் சொல்லிட்டு வராங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, அதாவது வந்து ஒருத்தர் சொன்னதை வந்து இன்னொருத்தர் வந்து இப்போ வந்து ஒருத்தர் சொன்னதையே வந்து இன்னொருத்தர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கன்டென்ட் இல்லாமல் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேயும் வந்து எல்லாருமே மனுஷங்க தான். ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் அவங்கவுங்க அனுபவிக்கிறத வந்து சொல்லிட்டு வராங்க. ஒருத்தர் ஞாபகப்படுத்துறத, அதாவது வந்து என்னடா டாபிக் ரிலேட்டடாக எல்லாமே போயிட்டுருக்கே, நன்றி மறப்பது நன்றன்று இதானே நம்ம டாபிக் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் யோசிக்கலாம். நான் வந்து சொல்ல வர்றது வந்து நான் இதுக்காண்டி சொல்ல வரேன் அப்படின்றக்காண்டி நான் வந்து சொல்கிறேன். அதாவது வந்து என்ன அப்படின்னா, இதை வந்து நான் வந்து அதாவது எப்படி சொல்கிறது, அதாவது வந்து சொன்ன விஷயத்த தான் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாரும் நல்லா கடைபிடிங்க, நல்லா இருங்க. அந்த மாதிரி சொன்ன விஷயத்த தான் சொல்லுவாங்க. அதாவது வந்து அந்த இதை ஞாபகப்படுத்துறதுக்கு, அந்த ஒருத்தர் சொன்ன விஷயத்த, அந்த நல்ல விஷயத்த ஞாபகப்படுத்துறதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்களே தவிர, அவங்க சொல்கிறத வந்து காப்பி பண்ணி சொல்லணும் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து சொல்லலை. சரிங்களா? முன்னாடி வர்றவங்கள பார்த்து பின்னாடி வர்றவங்க வந்து சொல்கிற காரணம் என்ன, அவங்க சொன்ன நல்ல விஷயத்த வந்து ஞாபகப்படுத்தணும் அப்படின்றக்காண்டி சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் வந்து ஆசான்ஜி சொன்னது எத்தனை பேருக்கு ரீச் ஆச்சு, எத்தனை பேருக்கு ரீச் ஆகல எனக்கு தெரியல. ஸோ வந்து அவர் சொன்னது அப்படின்றது கண்டிப்பாக வந்து நிறையவே வந்து ரீச் ஆகியிருந்திருக்கும். இருந்தாலும் நான் என்னுடைய வீடியோவில் வந்து அவர் சொன்னதை வந்து ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளோதான். சரிங்களா? அவர் வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்காரு. சரிங்களா? அதை நான் வந்து பார்த்தேன், ரீசெண்டாக தான் பார்த்தேன். சரிங்களா? அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் பார்த்தா வந்து யூ ஆர் மை பிளெஸ்ஸிங், நீங்கள் தான் என்னுடைய ஆசீர்வாதம், நீங்கள் இருக்கனால தான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பழகுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு, நம்மக்கிட்ட இருக்கிற தண்ணியாக இருக்கட்டும், எத்தனை பேர் தண்ணி இல்லாமல் இருக்காங்க, காற்று இல்லாமல், அதாவது தண்ணி இல்லாமல் இருக்காங்க, எத்தனை பேர் வந்து அதை வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு ஆக்சிஜன் வச்சு யூஸ் பண்ணி சுவாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆக்சிஜன் கொடுத்தா தான் அவங்க வந்து சுவாசிப்பாங்க அப்படின்ற நிலமையில எத்தனையோ பேர் இருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு கீழே அதாவது உனக்கும் கீழே உள்ளவர்களுக்கு ஓடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு சொல்கிற மாதிரி, நம்ம கண்டிப்பாக வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம், நன்றியோடு இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு நல்ல ஒரு, அதாவது வந்து என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு காணொலி பார்த்துருக்கீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு நிச்சயமாக வந்து நான் போகிற காணொலி எல்லாமே பயனுள்ள காணொலியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதாவது வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் வராங்க வரல அப்படின்றத தாண்டி என்னுடைய கடமை வந்து நான் கரெக்டாக செஞ்சிடணும். நான் எனக்குள்ளே என்னென்ன விஷயம் வந்து தோணுதோ அதை வந்து நான் கரெக்டாக செஞ்சிடணும் அப்படின்றதுல வந்து நான் வந்து உறுதியாக இருக்கேன். ஸோ வந்து எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு சப்ஸ்கிரைபும் தான் வந்து இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும். நான் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கும். நான் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் தான் எல்லோரும் தான் வந்து உதவி செய்யணும். ஸோ வந்து இந்த நம்மளுடைய ஃபார் யங்ஸ்டர்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன உங்களுக்கு காணொலி தேவை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து காணொலி தர்றேன். தேங்க்யூ ஆல்.